ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த கிழமையில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளியுங்கள், எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? நீங்க பிறந்த கிழமையில என்ன ஒரு பொருளை சேர்த்து குளிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டி என்னெல்லாம் பண்ணும்? கண் திருஷ்டியை இன்றைய தலைமுறையினர் பெரிதாக அதை கண்டுகொள்வது கிடையாது. ஆனா இந்த கண் திருஷ்டியை என்னெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கண் திருஷ்டிக்கு நீங்களே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. முதல்ல இந்த கண் திருஷ்டி என்னத்தை பாதிக்கும் அப்படின்னா, உங்களுடைய வருமானத்தை பாதிக்கும், தொழில் வளர்ச்சியை குறைக்கும், சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தும், வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும், மாத்தி மாத்தி வீண் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும், அடிக்கடி மருத்துவ செலவுகள் வரும், அடிக்கடி காலில் அடிபட்டு கொண்டே இருக்கும், நிலவு கதவு இருக்குது இல்லைங்களா, அந்த நிலவு காலில் வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கண் திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால இந்த கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளோட தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிம்பாங்க. அதாவது ஒருத்தருடைய பார்வை அந்த அளவுக்கு வீரியம் மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வயிற்றெரிச்சல், கண் திருஷ்டி இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னாலே ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் இருக்கு. 10 ரூபாய் செலவில்லாம செய்யக்கூடியது. நீங்க பிறந்த கிழமை எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த பிறந்த கிழமையில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிக்கும் பொழுது நிச்சயம் உங்க கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டி விலகும், எதிர்மறை ஆற்றல்கள் விலகும், உங்க உடம்புல வேறு ஏதாவது தீய சக்திகள் இருந்தாலும் அதுவும் விலகும். ஆக இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பொருளை தான் நாம சேர்த்து குளிக்க போறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க பிறந்த நட்சத்திரத்துல கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்க பிறந்த கிழமையில குளிக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா, நீங்க இன்னைக்கு திங்கக்கிழமை நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா காலையில நீங்க குளிக்கும் பொழுதே நீங்க குளிக்கக்கூடிய பக்கெட்ல வந்து ஒரு கைப்பிடி கல் உப்பை எடுத்து போட்டுடுங்க. போட்டுட்டு அதற்கப்புறம் நீங்க குளிங்க. இப்படி குளிக்கும் போது நிச்சயம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள், வயிற்றெரிச்சல்கள் மற்ற வேறு ஏதாவது தீய சக்திகள், பில்லி சூனியம் இது மாதிரி ஏவல் பட்டு இருந்தால் கூட அது உங்களுக்கு வேலை செய்யாதாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன் இந்த கல்லுப்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீரில் தான் பிறக்கும், நீர்லேயே அழியும். அதனால இந்த கல் உப்பிற்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, சக்திகள் நிறைந்து இருக்கும். நீங்க செவ்வாய்க்கிழமை பிறக்கிறீங்களா, செவ்வாய்க்கிழமை குளிங்க. புதன்கிழமை பிறந்திருக்கிறீங்களா, புதன்கிழமை குளிங்க. அம்மா நான் பிறந்த கிழமையே எனக்கு என்னன்னு தெரியாது, நான் எந்த கிழமையில குளிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை. இப்ப பிறந்த கிழமைகள் தெரியாதவர்கள், இல்லை எங்க அம்மா அப்பாலாம் மறந்துட்டாங்கம்மா, நான் எந்த கிழமையில பிறந்தேன்னு தெரியல அப்படிங்கிறவங்கலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க குளிக்கக்கூடிய நீர்கள்ல ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டுட்டு குளிச்சிருங்க. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர், என்னோட குழந்தையும் அந்த நாளில் தான் பிறந்தது, என்னுடைய கணவரும் அதே கிழமையில தான் பிறந்தாங்க அப்படின்னு ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே கிழமையில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவர் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு வர சொல்லிடுங்க. திருப்பி இவங்களுக்கு வந்து பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து போட்டுட்டு குளிச்சுட்டு நீங்கள் அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை கவனித்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு இந்த கண் திருஷ்டி வீரியமிக்கதாக இருக்குதோ அதே அளவு ரொம்ப ரொம்ப இந்த கண் திருஷ்டிலிருந்து காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு எளிய ஒரு பரிகாரம் அப்படின்னே நாம சொல்லலாம். கல்லுப்பு ஆல்ரெடி நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பையே பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்காக தனியா நீங்க கல்லுப்பு வாங்கிட்டு வந்துதான் செய்யணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் பெண்கள் வந்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். மாதவிடாய் காலம் இல்லாமல் வரக்கூடிய அந்த கிழமைகள்ல மாதத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி நீங்க குளிச்சு பாருங்க. உங்க முகமும் சரி, ஒரு கைராசியான ஆளுப்பா, இவர்கிட்ட வாங்கினா கட கட கடன்னு வியாபாரம் ஆயிரும் அப்படிம்பாங்க.
அந்த அளவுக்கு நீங்க ஒரு ராசியான நபராக மாறிவிடுவீர்கள். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் நீங்க எடுத்த காரியம் வெற்றியாகும். ஏன்னா பாசிட்டிவிட்டி அவ்வளவு நிறைந்து இருக்கும். கடன் பிரச்சனைகள் வராது, வருமானம் அதிகரிக்கும். இந்த கல்லுப்பு மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள். அதனால இந்த ஒரு பொருளுக்கு அனைத்தும் வசியத்தன்மை உண்டு. அதனால இந்த கல்லுப்பை பயன்படுத்தி இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். நீங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நீங்க குளிக்கும் போது ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டுட்டு குளிச்சிடணும். காலையில தான் குளிக்கணுங்க. நான் நைட்டு தாம்மா குளிப்பேன், நைட்டு போட்டுட்டு குளிக்கலாமா அப்படின்லாம் நீங்க கேட்கக்கூடாது. கல் உப்பு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதையும் நான் சொல்லிட்டேன். எங்க வீட்டில் சால்ட் உப்பு இருக்குது, அதாவது தூள் உப்பு, அந்த சால்ட்டு தான் இருக்குது. அதை நாங்கள் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க. அது மாதிரி பயன்படுத்தக்கூடாது. அது ரொம்ப ஒரு மாதிரி ரசாயனமெல்லாம் கலந்து வரும். இந்த கல் உப்புல எந்த ரசாயனமும் இல்லாம அப்படியே நம்மளுக்கு டைரக்டா கடல்ல இருந்து உப்பு தயாரிப்ப பயன்படுத்த சொல்றோங்க. அதனால இந்த கல்லுப்பை மட்டும்தான் பயன்படுத்தணும். நீங்க வேற ஏதாவது தூள் உப்பெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது. அதனால அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க பிறந்த கிழமையில 10 ரூபாய் செலவில்லாம இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள். மாதத்துல ஒரு முறையாவது இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்குங்க. இதை நம்பிக்கையோட செய்யும் போது அதனோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். வறுமைகள் கஷ்டங்கள்லாம் நீங்கும். அதனால ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.